சீக்கிரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தில் அடுத்த ஒரு பாடத்திற்கு நாம் வந்து சேரும்படியாக நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வார பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். அப்படியே கத்தாச்சு. இந்த வாரம் எத்தனாவது வாரம்? 22வது வாரம். கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். அதைத்தான் கேள்வி இருந்தீங்க. அப்போ அதை சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சாப்டர் பார்த்துருக்கோம்? 19வது அதிகாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்தில் செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். 9ஆம் அதிகாரம் அப்படிங்கிறதும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த 9 அதிகாரங்களும் சரி, இதுக்கு அப்புறமா பார்க்க போற 14ஆம் அதிகாரம் வரைக்கும் சரி, தீம் ஒன்றுதான். தீம் நான் சொல்றது வந்து கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை வச்சு கிறிஸ்துவோடைய அரசாட்சியில உலக ஜனங்கள் சீர் பொருந்தும் போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். திருப்பி சொல்லலாம். ஒரு 2 பர்பஸ். ஒன்று வந்து ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆலயம் கட்ட வைக்கிறது. அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் கொஞ்சம் அப்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேசுறது கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வரும்போது உலக ஜனங்களை ரட்சிப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்களை வச்சு என்ன பண்ண போறாங்க? இது வந்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துல கிளியராக நம்ம படிச்சிருக்கோம். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போடும். சோ வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆபிரகாமுடைய ஜெனரேஷன் வரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் குரூப் ஆஃப் பீப்புள். அதுக்கு நம்ம வந்திருக்கோம். அதே ஆபிரகாமிலிருந்து வரக்கூடிய மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க தான் கடற்கரை மன்னர்கள். சோ அந்த கடற்கரை மன்னரை பத்தி இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். சகரியா புஸ்தகம் முழுக்கவே பாத்தீங்கன்னா இந்த கருத்துடைய அடிப்படையில் தான் வந்திருக்கு. யூதர்களுடைய பங்கு, யூதர்களின் பங்கு எதுல பங்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆலயம் கட்டுறதுலயும் அவருடைய பங்கு என்னன்னு நம்ம படிக்க போறோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியிலும் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து வரோம். இந்த புஸ்தகத்தின் அமைப்பு இப்படித்தான் இருக்கு. நம்ம அரிசான்ல பார்த்தோம்னா சாப்டர்ஸ் இருக்கு. இப்ப நம்ம 4வது பகுதிக்குள்ள இருக்கோம். 4வது பகுதி வந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி. சோ இதுல தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோப், என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்கரேஜ்மெண்ட்னா உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம். என்கரேஜ்மெண்ட்னா உற்சாகப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஹோப் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை. நம்பிக்கைங்கிற வார்த்தை வந்து டெஃபினட்டா நடக்குமா அல்லது நடக்குமா நடக்காதான்னு சொல்லுவோம். ஹோப் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா நடக்குங்கிறது யூஸ் பண்ணுவோமா, நடந்தாலும் நடக்கும் நடக்காட்டி இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா? நடந்தால் நடக்கும். ஐ ஹோப் rain will come. Hope. அப்படியே மாறி போச்சு. சோ ஹோப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு டெஃபினட்டான வார்த்தை கிடையாது. ஏன் திருப்பி சொல்லணும்னா, இன்னைக்கு சப்ஜெக்ட்ல அந்த வார்த்தையை வச்சு ஒரு தீம் இருக்கு. அதுக்காக சரிங்களா? சோ இப்போ ஹோப்பும் என்கரேஜ்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க தேவன் யூஸ் பண்ணி 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப 9-14 அதிகாரத்துல இதுவரைக்கும் வராத என்ன என்கரேஜ்மெண்ட் ஹோப் அதுல வரப்போகுது. சகரியா புஸ்தகத்துல இதுவரைக்கும் வராத என்ன என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல அடிஷனலா ஆட் ஆகிறது மேசியாவை பத்தின இன்ஃபர்மேஷன். மேசியா வராம அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போறது இல்ல, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமலும் அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போறது இல்ல. இத பத்தி நம்ம சகரியா புஸ்தகத்துல இதுக்கு முன்னாடி அதிகமா படிக்கல. ஆனா பின்னாடி வந்து 9-14 தேவன் கட்டாயமா மேசியாவை பத்தி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆலயம் கட்ட வைக்கிறாரு. அது அப்படியே 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 9ஆம் அதிகாரத்துல முதல் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம், அப்ப 2ஆம் பகுதிக்கு நம்ம கடந்து போறோம். சோ இப்போ 2வது வாரம் இருக்கு இல்லையா, 9th சாப்டர்ல செகண்ட் வீக் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா,
முக்கியமான ஒரு தீம் பார்த்தோம். டைரக்டா சப்ஜெக்ட் எங்க போயிடுச்சுன்னா 1000 இயர்ஸ் கிங்டத்துக்கு போயிடுச்சு. டைரக்டா சப்ஜெக்ட் வந்து 1000 இயர்ஸ் கிங்டத்துக்கு போயிடுச்சு. 1000 இயர்ஸ் 1000 ஆண்டு அரசாட்சி போயிடுச்சு. 1000 ஆண்டு அரசாட்சியில எந்த பாயிண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உலக ராஜ்யங்கள் படிப்படியா அழியும், அதுக்கப்புறம் கிறிஸ்துடைய ராஜ்யம் எல்லாருக்கும் மேல மேல வரும் அப்படிங்கிறது அதுவே கருத்து. அப்ப உலக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது சகரியா தீர்க்கதரிசனம் பேசியிருக்கிறப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டிட்டு இருக்கிறப்ப அங்க இருந்த ராஜ்யம் எது? பெர்சியா ராஜ்யம். முதல்ல தேவன் எந்த ராஜ்யம் போகுதுன்னு அப்படி காமிக்கிறாங்கன்னா, பெர்சியா ராஜ்யம் போய் என்ன வரப்போகுது? கிரேக்க ராஜ்யம் வரப்போகுது. சோ பெர்சியா ராஜ்யம் போய் கிரேக்க ராஜ்யம் வருதுன்னா அதுக்கு யாராவது முயற்சி எடுக்கணும்ல, அப்பதான் கடைசியா கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும். அப்படி முயற்சி எடுக்கிறதுக்கு தேவன் அனுப்புற ஒரு முக்கியமான நபர்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர். சோ அலெக்சாண்டர் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே வரிசையா புடிச்சிட்டு வர போறாரு. அதுல தேவன் அவருக்கு எது வரைக்கும் பர்மிஷன் கொடுத்திருக்காரு, எது வரைக்கும் லிமிடேஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது நம்ம போன வாரம் படிச்சோம். சோ அலெக்சாண்டருக்கு தேவன் எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுல முதல்ல அவர் பிடித்த சிறப்பான ஞானமான பட்டணம் எது? தீரு. தீரு சீதோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க எவ்வளவு ஞானமா இருந்தாங்க. அந்த ஞானத்தை தேவன் வந்து அலெக்சாண்டருடைய ஞானத்தோட பீட் பண்ணி அந்த சிட்டியை வந்து அலெக்சாண்டர் பிடிக்க வச்சார். அது நம்ம பார்த்தோம். அடுத்து நேரம் அப்படி கீழே வந்தோம்னா பெலிஸ்தியா, கரெக்டா? பெலிஸ்தியா அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அந்த பெலிஸ்தியா அப்படிங்கிற பகுதியில் இருந்த ஊர்கள் பேர் தான் போனதை நம்ம படிச்சோம். இப்பதான் சொன்னா நீங்க கரெக்டாக சொல்லி எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊர்கள் பேர் தான் அப்பார்ட்மெண்ட் வந்து சாம்பார், சாம்பார், நாபோத், அஸ்கலோன், காசா, எக்ரோன், காத், அஸ்கலோன் என்ன முன்னாடி சொல்லிட்டேன். அஸ்கலோன். ஓகே. சோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன பேர் பார்த்தோம்னா பெலிஸ்தியா. சோ இந்த பெலிஸ்தியா தேவன் யாருக்கு ஒப்பு கொடுத்தாரு? பைபிளே சொல்லுது பாத்தீங்கன்னா அலெக்சாண்டரியில ஒப்பு கொடுத்தாரு. அப்ப இந்த பெலிஸ்தியாவுக்கு ஒட்டுமொத்த அழிவை அலெக்சாண்டர் மூலமா கொடுக்காம பெலிஸ்தியாவை இனிமேல் யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுது பைபிள். ராஜா இருக்க மாட்டாங்க. காசால இனிமேல் ராஜா இல்ல அப்படிங்கிறது படிச்சோம். சோ ராஜா இல்லைன்னா பெலிஸ்தியா எந்த ராஜ்யத்தோட இணைய போகுது, எந்த ராஜாவுக்கு கீழே வரப்போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூத ராஜ்யத்தோட அது வந்து இணைஞ்சு பெலிஸ்தியாவும் யூதாவுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்க அந்த பகுதியில பூரா கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சாங்க. அடுத்தது அலெக்சாண்டர் டார்கெட் எதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இஸ்ரேலா கிடையாது, எகிப்து. சோ எகிப்து அவருக்கு டார்கெட்டா இருக்கிறப்ப அவர் ஒவ்வொரு தடவை எகிப்துக்கு போகும்போது எதை தாண்டி போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாண்டி போக வேண்டியதா இருக்கிறதுனால அலெக்சாண்டருக்கு தேவன் சொல்ல நீ இஸ்ரேலை புடி சொல்லிட்டு அலெக்சாண்டர் திங்க் பண்றாரு, இடைஞ்சலா இருக்கிற இந்த எருசலேமை புடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து போலாம் அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டு அவர் வந்து அட்டாக் பண்ண போறாரு. எதையும் பாத்தீங்கன்னா எருசலேம், இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்ண போறாரு. தேவன் சொல்லிட்டாரு, நான் சொல்லாம என் தேசத்து மேல ஒருத்தர் கை கூட என்ன ஆகாது, மேல படக்கூடாதுன்னு சொன்னார். அது கூட நம்ம தீர்க்க தேசத்துல ரொம்ப அருமையா வாசிச்சோம். மறுபடியும் வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போது, எங்க புறப்படும் போது எங்க திரும்பி வரும்போது? எகிப்துக்கு சேனை. யாருடைய சேனை? அலெக்சாண்டருடைய சேனை. புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும், என் ஆலயம் என்ன பண்ணும்படி? காக்கப்படும்படிக்கு அதை சுற்றிலும் பாளையம் போடு. அதை சுற்றிலும் என்ன போட்டேன்? ஆலயம். அப்படின்னா தேவன் ஏதாவது பெரிய ஒரு வால் கட்டி வச்சாரா? ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு வச்சாரா? அப்ப என் பாளையத்தை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றேன் என்ன அர்த்தம்? பாளையம் போடுறது என்ன அர்த்தம்? அப்படியே பார்வை சொல்லலாம். அப்படியே பாதுகாப்பு அங்க இருக்கு. அது எந்த வழியில வேணா வந்து சேரலாம். தேவனுக்குலாம் மனுஷமா இதை போட்டா பாதுகாப்புல கிடையவே கிடையாது. சோ அவர் பார்த்துட்டு இருக்காரு. அது அவரே சொல்றாரு. வாசிங்க. இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்தில் கடந்து வருவதில்லை. இனிமேல் ஒடுக்குகிறவன் உண்மையில என்ன இல்ல, கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா ஒரு ராஜாவை தேவனே கூப்பிட்டு உள்ள போனார். நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் ஆலயத்தை டச் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? நல்லா யோசிச்சுங்க, நல்லா யோசிச்சுங்க. இன்னொரு நல்லான்னா அப்படியே விசுவாசம் கவலை கட்டாயமா கொடுத்தாருல்ல. தேவாலயத்துக்கு பொருட்களப்பா அவர் விடுகிறார். ஆனா இந்த ராஜா பார்த்து சொல்றாரு, என் ஆலயத்தில் யார் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ண விட மாட்டேங்கிறார். ஏன்? அந்த ராஜாவுக்கு இந்த ராஜாவுக்கு தேவன் இந்த வித்தியாசம் பாருங்க. அவர் வந்து நல்ல ராஜா, அவர் அனுப்புனதே தேவன் தான், இவர் அனுப்புனது தேவன் தான். ஆனா இவர் தேவன் இங்க அனுப்பல. தேவன்
இங்க அனுப்பல. அது ப்ரூஃப் இதுதான் ப்ரூஃப். தேவனே சொல்லிட்டாரு, என் ஆலயத்துக்கு மேல யாருமே என்ன பண்ண முடியாது, டச் பண்ணவே முடியாது. இது தெரியாம அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்தார், நல்ல பேர் கூட முதல்ல கண்டுபிடிச்சிருக்கு வாழ்த்து. சோ எதுவா அப்படிங்கிற ஹை பிரீஸ்ட் கிட்ட அலெக்சாண்டர் வந்து ஒரு தூதர் அனுப்புறாரு, ஒழுங்கா சரண்டர் ஆயிங்க அப்படின்னு சொல்லி எருசலேம் தேசத்துல. அவர் பாவம் ரொம்ப பயங்கர சுபாவம் தான். ஆனா என்ன நினைச்சாரு தெரியல, அவர் சொல்லிட்டாரு என்னால கண்டிப்பா மட்டும் சரண்டர் ஆக முடியாது, ஏன்னா பெர்ஷியாவுடைய சப்போர்ட் கொஞ்சம் இன்னும் அங்க இருந்திருக்கு இஸ்ரேல்ல. அந்த ஒரு நம்பிக்கை அவர் வந்து முடியாது சொல்ல போக, அலெக்சாண்டர் நீ என்ன முடியாது சொல்றதுன்னு சொல்லிட்டு அவர் தன் படையை எடுத்துட்டு ரிவெஞ்சோட எருசலேமை நோக்கி வரும்போது எல்லாரும் பயந்து போனாங்களாம், எருசலேம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவாக ஹை பிரீஸ்ட் வந்து தேவன் சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்னாரு. அந்த மாதிரி சகாக்கள் எல்லாரும் வந்து நிற்கும் போது அதை பார்த்து அலெக்சாண்டர் அவர் கூட சண்டை போடுறதுக்கு பதிலா நேர குதிரை விட்டு இறங்கி என்ன பண்றாருன்னா காலில் விழுந்து மன்னிப்பு, அதாவது தன்னை பணிந்து கொள்ளக்கூடிய ஸ்டேஜ்க்கு அவர் வந்து போயிட்டாரு. எதுவாக பணிந்து கொள்ளக்கூடிய ஸ்டேஜ்க்கு அவர் போயிட்டாரு. இதுக்கு நம்ம ஏன் விளக்குங்கிறதுலாம் பைபிள் இல்ல, எங்க இருந்து பார்த்தோம்னா யூதருடைய சரித்திர புத்தகத்துல இருந்து நான் வந்து பார்த்தோம். சரிங்களா? சோ இந்த ஆபத்து இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் எருசலேமை நோக்கி ஒருத்தருமே வர முடியாதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. சோ இந்த ராஜாவுடைய சாப்டர் இங்க நமக்கு இனிமேல் தேவையில்லை. சோ அப்படின்னா இஸ்ரேலுக்கு இனிமேல் ராஜா வரப்போகுது இல்லையா, வரப்போகுது இல்லையா, வருவார். அப்ப அதையும் தேவன் அவங்க சொல்லிட்டாலும் கரெக்டா என்ன பண்றாருன்னா சகரியா வச்சு ஒரு 300 வருஷம் அந்த பக்கம் வருவார். ஒரு 300 இயர்ஸ் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன காமிக்கிறாருன்னா இன்னொரு ராஜா வரப்போறாரு சொல்லி காமிக்கிறார். இன்னொரு ராஜா வரப்போறார். இதுக்கு முன்னாடி வந்த ராஜாவுக்கும் வரப்போகிற இன்னொரு ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் குதிரை மேல வர்றாரு, இவரு அவர் குதிரை மேல வர்றாரு, இந்த ராஜா கழுதை மேல வர்றாரு. சோ குதிரை மேல வந்தா என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு வர போறான்னு அர்த்தம். கழுதை மேல வந்தா என்ன அர்த்தம்? அப்படியா? எங்க போட்டுருக்க? குதிரை மேல வந்தா சமாதானம் பைபிள் எங்க இருக்கு? கழுதை மேல வந்தா சமாதானம் பைபிள் எங்க போட்டுருக்கு? அதை பத்தி மெமோரி சப்ஜெக்ட்ல படிக்கலாம். இப்ப வேண்டாம். ஓகே? சோ வெரி கிளியர். அடுத்த ராஜா வந்து யுத்தத்துக்கு இல்ல, சமாதானம். அப்படின்னா இது வரைக்கும் ராஜாக்கள் வந்தாலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயந்தான். நேபுகாத்நேச்சர் வந்தாலும் பயந்தான், அலெக்சாண்டர் வந்தாலும் பயந்தான். ஆனா இப்ப வரப்போ ராஜாவை பார்க்கிறப்ப அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க சந்தோஷப்படலாம். இல்ல தேவன் என்ன அழகா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாருன்னா வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு, மிகவும் களிகூரு. களிகூருன்னா சந்தோஷப்படு. எவ்வளவு சந்தோஷப்படு? மிகவும் சந்தோஷப்படு. அப்படி என்ன அர்த்தம்? நான் சொல்ல போற நியூஸ் உனக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அடுத்தது எஸ்ரேல் குமாரத்தியே கெம்பீர். நீ என்ன பண்ணு? நல்லா கெம்பீர். இனிமேல் நீதான் இந்த உலகத்தையே தேவனுக்காக மாத்த போற ஒரு குரூப். அதனால நீ என்ன பண்ணா கெம்பீரி அப்படின்னு சொல்லி பேசு. அடுத்தது இது உன் ராஜா அலெக்சாண்டரா நேபுகாத்நேச்சரா? அலெக்சாண்டரா நேபுகாத்நேச்சர். உன் ராஜான்னு சொன்னா யாருக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப உன் ராஜான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ரெண்டு பதில கேட்ட எப்படி பண்ண சொல்லுங்க. தெரியுமா தெரியாது? கடைசி ராஜா இருந்தார் யூதா, அவர் பேர் என்ன? சிதேக்கியா. அந்த ராஜா கிட்ட தேவன் எசேக்கியாவுக்கு என்ன பேசினாரு? பாகை பாகை முதல்ல பாகை போயிடுச்சு. பாகை அகற்று, ஈழத்தை இருக்க போடு. அப்புறம் தப்புக்கூடாது, அது இனிமேல் முன்போல் இராது. அடுத்தது அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். ஏன் மூணு கவிழ்ப்பேன்? எனக்கே கவிழ்ப்பேன். ஏன் மூணு கவிழ்ப்பேன்? 3 முறை நேபுகாத்நேச்சரை படையெடுப்பு. அப்புறம் அடுத்தது உரிமைக்காரர் வர வரைக்கும் உனக்கு அது இனிமேல் இருக்காது. சோ யார் அந்த உரிமைக்காரர் அவங்க தெரிவிப்பாங்களா? அந்த உரிமைக்காரர் தான் இப்ப வரப்போறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா? சோ அந்த உரிமைக்காரர் தான் அவங்க எதிர்பார்த்து இருக்கிற மேசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. சோ இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? குதிரை மேல ஏறி சண்டை வருவாரா அல்லது கழுதை மேல ஏறி அவங்களுக்கு சமாதானம் கொடுப்பாரா? அதைதான் பின்னாடி வசனம் சொல்லுது, அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்படி வராரு? கழுதை மேலே வராரு, கழுதை குட்டியாகிய மரியின் மேல். இதுக்கு விளக்கம் ஒருத்தர் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த பாயிண்ட் போறேன். கழுதை மேல வந்தா கழுதை குட்டி மேல வந்தா
ரெண்டு பேருக்கு மேலே வந்தார் அப்படிங்கிறது சரியான பதில். முதலாம் அறிக்கையில இரண்டாம் அறிக்கையா? கன்ஃபியூஸ் ஆகுது. முதல்ல ரெண்டு பேர் மேலே வந்தாங்க கரெக்ட். முதலாம் அறிக்கையில இரண்டாம் அறிக்கையா? முதலாம் அறிக்கையில மட்டும்தான். இரண்டாம் அறிக்கையில போக வேண்டிய அவசியம் இல்ல. முதலாம் அறிக்கையிலேயே முதல்ல கழுத மேல வந்தார். அப்புறம் எது மேல மாறிட்டாரு? கழுத குட்டி மேல மாறிட்டாரு. அவர் கழுத குட்டி மேல மாறினதாலதான் நமக்கு இந்த சுவிசேஷம் கிடைச்சிருக்கிறத நாம மறந்துவிட கூடாது. சோ இந்த வசனம் அவங்களுக்கு வரப்போற ராஜாவாகிய மேசியாவுடைய முதலாம் வருகையை பத்தி பேசுது. திருப்பி சொல்லுமா? இந்த வசனம் அவங்களுக்கு வரப்போகிற ஒரு ராஜாவாகிய மேசியாவின் முதலாம் வருகையை பத்தி குறிக்குது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழு சமாதானம் முதலாம் வருகையிலே கிடைச்சிருமா? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலே கிடைச்சிருமா? இல்ல. கண்டிப்பா எப்பதான் கிடைக்கும்? இரண்டாம் வருகை தான் கிடைக்கும். போது இரண்டாம் வருகை இஸ்ரேலுக்கு மட்டும் சமாதானம் இல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சமாதானம். வாசிக்கலாம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்பிராயீமினின்று ரதங்களை வசனம் படிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? கரெக்டாக யாரை கவனிக்க வேண்டும்? வசனத்தை கவனிக்க வேண்டும். எனக்கு கிருஷ்ணன் தான் வரப்போது. இந்த வசனம் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, அதனால சொல்றேன். எப்பிராயீமினின்று ரதங்களை, எப்பிராயீம் அப்படிங்கிற இடத்துல இருந்து எங்க போறாமா? ரதத்தை எடுத்து போறாமா? எருசலேமினின்று குதிரைகளை அற்று போக பண்ணுவேன். எருசலேம் சிட்டில இருந்து எதை எடுத்து வேண்டாரு? குதிரைகளை அற்று போக பண்ணுவேன். குதிரைகளை அற்று போக பண்ணுவேன். அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டாரா? ஃபியூச்சர் வரை போறா? யாருக்கு ஃபியூச்சர்? இஸ்ரேலுக்கு ஃபியூச்சர். அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை இருக்குமா இரண்டாம் வருகை இருக்குமா? கட்டாயமா இரண்டாம் வருகை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து வாசிங்க. யுத்த வில்லும் இல்லாமல் போகும். என்ன இருக்காரு யுத்தால? யுத்தத்துக்கு என்ன இருக்காது? வில் இருக்காது. யுத்தத்துக்கு வில் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க வில் இல்லாம கையில சொல்லப்படுவாங்க அர்த்தமா? இல்ல, யுத்தமே இருக்காது. அடுத்து நெக்ஸ்ட். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவர் வரும்போது யாருக்கு சமாதானம் கூறுவார்? ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அதைத்தான் இப்ப நம்ம எடுக்கிறோம். உலக சமாதானத்தின் சுவிசேஷம். யார் சொல்ற சமாதானம் அது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறுவார். அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை. யாருடைய ஆளுகை? இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமி எல்லை பரியந்தமும் செல்லும். இப்ப நமக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டமே இல்ல. இது நம்முடைய ஆண்டவரின் இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை. சரிங்களா? சோ இரண்டாம் வருகையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சமாதானத்தை கொடுக்க போறான்னு நான் சொல்றேன். முதல் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, எப்பிராயீம் இருக்குல்ல, எப்பிராயீம் அது ஒரு தேசம், அது ஒரு குரூப் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு குரூப் இருக்காங்க, அது எருசலேம் எப்பிராயீம் ரெண்டும் ஒண்ணா வேற வேற. எப்படி சொல்றாங்க? அது ஏ ரூ சா லேம் இருக்கு, இது ஏ இப்பி ராயின் இருக்கு. எப்படி ஒண்ணா இருக்கு? சரியான அண்டர்ஸ்டாண்டிங்? எப்பிராயீம் எருசலேம் அப்படின்னு சொன்னா நம்ம எசேக்கியேல் சப்ஜெக்ட்ல படிச்சத ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு. எப்பிராயீம் தேவன் சொன்னாலே அது எதை குறிக்கும்னா 10 கோத்திரத்தை குறிக்கும். எருசலேம் அப்படின்னு சொன்னா யூதா பென்யமீன் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா 2 கோத்திரத்தை குறிக்கும். இப்ப தேவன் 2 கோத்திரத்தை பத்தி பேசுறார். எந்த 2 கோத்திரம்? 10 கோத்திரம் 2 கோத்திரம். சோ 10 கோத்திரத்தையும் 2 கோத்திரத்தையும் 2 விஷயம் இருக்காங்க. 10 கோத்திரத்தையும் 2 கோத்திரத்தையும் 2 விஷயம் இருக்காது. ஒண்ணு ரதம் இருக்காது, இன்னொன்னு குதிரை இருக்காது. ரதம் இருக்காது, குதிரை இருக்காது. அப்படி என்ன மீனிங்? ரதமும் குதிரை இருக்காது என்ன அர்த்தம்? சண்டை. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு சண்டை போறப்ப, போருக்கு போறப்ப ரதம் தனியா குதிரை தனியா போகுமா? ரதம் தனியா குதிரை தனியா போகுமான்னு கேட்டேன். ரெண்டும் ஒன்னாதான் போகும். அப்ப ரெண்டு ஒன்னாதான் போகும்னா ரதத்தையும் குதிரையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் 10 கோத்திரத்தை 2 கோத்திரத்தை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில இஸ்ரேல் ஜனங்கள் 2 கோத்திரம் வந்தாங்க. ஒண்ணு 10, இன்னொன்னு 2. ஏதோ ஒரு கோத்திர வித்தியாசம் வந்திருக்கு. ஆனா அவர் சமாதானத்தை கொடுக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்காது. இதை ஏற்கனவே நம்ம எங்க படிச்சிருக்கோம்? எங்க படிச்சா இப்பதான் சொல்றீங்க? எசேக்கியேல் புத்தகத்துல படிச்சிருக்கோம். புதுசா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை. வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இதுதான் சமாதானத்துடைய ஸ்டெப் பை ஸ்டெப் process. முதல் சமாதானம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். வாசிங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனங்கள். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் துரத்துள்ளவர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். எங்க இருந்து கூட்டுவார்? யாரை கூட்டுவார்?
சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை தேவனே கூட்டுவாரு. அப்படி கூட்டும் போது 10 கோத்திரம் 2 கோத்திரம் கிடையாது. வாசி. எப்ராயிமின் பொறாமை நீங்கும். அப்படியே எப்ராயிம் எந்த கோத்திரம்? 10 கோத்திரத்துடைய பொறாமை நீங்கும். அப்படினா முதல்ல சமாதானம் யாருக்கு பாத்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாய் இருக்குமாம். அப்படினா எப்ராயிமுக்கு யூதாவுக்கு எப்ப என்ன வந்திருக்கு? பொறாமை வந்திருக்கு. இப்போ தேவன் சொல்றாரு இனிமேல் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வராது? பொறாமை வராது. யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். இப்போ துன்பப்படுத்தவங்க கூட இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க? துன்பப்படுத்த மாட்டாங்க. இது கம்ப்ளீட்டா உலக ஜனங்களை பத்தி பேசாம இந்த வசனம் யார பத்தி பேசுது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தான் பேசுது. இதுக்கு என்ன ப்ரூஃப்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? எங்க இருந்து கூட்டி சேர்ப்பார்? 4 திசை. அப்படி கூட்டி சேர்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் என்ன வித்தியாசம் கிடையாது. அதுக்கு என்ன 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 ப்ரூஃப்? இப்ப அப்படித்தான் இருக்காங்க. இப்ப அப்படித்தான் இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, 2 கோல் எழுதி வைக்க சொன்னாரு எசேக்கியேல் கிட்ட. அருகே 2 கோலை ஜாயின் பண்ணாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மலையில 2 ஒண்ணாயிரம் அர்த்தம். மலை மேல் 2மே ஒண்ணாயிரம் அர்த்தம். ஒரே ஜாதி தான். இனிமேல் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 வசனம் 22 வசனம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 21 22 வசனங்கள். நீ அவர்களை நோக்கி வசனம் வாசிக்கும்போது அது நாங்க வச்சுக்கிறோம். ஓகே. நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். எசேக்கியேல் கிட்ட தேவன் சொல்றாரு, நான் சொல்றது போய் நீ சொல்லு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு நீ கேளு. நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து. கிளியரா இருக்கு. அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து. சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து. எத்தனை டைரக்ஷன்? 8. 4 டைரக்ஷன் சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி. கிளியர் process. அவர்களை அவருடைய சுய தேசத்திற்கு வரப்பண்ணி அவர்கள் இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே. இஸ்ரவேலுடைய மலைகளாகிய தேசம். அது என்னது? இஸ்ரவேலே மலை தேசம் தான். இங்க அடையாளமா என்ன சொல்லப்படுதுன்னா ராஜ்யத்துல இதுதான் உயர்ந்த மலை. அந்த மலை மேல இந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து, மலையில ராஜ்யம் தானே, கூட்டி சேர்த்து ஒரே ஜாதி ஆக்குவேன். என்னங்க? ஒரே ஜாதி. இதைத்தான் சகரியா கிட்ட தேவன் சொல்றாரு. எத்தனை ஜாதி ஆக்குவேன்? ஒரே ஜாதி ஆக்குவேன். அப்ப ஒரே ஜாதி நம்ம பிரச்சனையே இல்ல, ஒரே ராஜா தான். ரெண்டாவது தானே 2 ராஜா. சோ ஒரே ஜாதினா ஒரே ராஜா தான். அந்த ஒரே ராஜால யாருக்கு இல்ல? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பார். இனிமேல் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? 2 ஜாதி. என்ன ஜாதி? ஆண் ஜாதி 10 கோத்திரம், 2 கோத்திரம். கோத்திர வித்தியாசம் அவர்களுக்குள் இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. 2 ராஜ்யங்களாக என்ன பண்ண போறதில்ல. சோ முதல் சமாதானம் யாருக்கு? முதல்ல சமாதானம் எப்போ வரும்? இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்படி வர போகுதுன்னா முதல் சமாதானம் இஸ்ரவேலுக்கு. எப்படி சமாதானத்தை கொண்டு வர போறாரு? அவங்கள ஒண்ணாக்க போறாரு. அவங்கள ஒண்ணாக்கிறப்பே தேவன் சொல்லிட்டாரு, உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார். கரெக்டா? அப்படி சத்துருக்கள் சங்கரிக்கப்படுறது என்ன அர்த்தம்னா சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஒரு சமாதானம் இருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளேயும் யுத்தம் என்ற வார்த்தையை இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 46:9. 46 சங்கீதம் 9 வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் எதை ஓய பண்றாருன்னா யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து. வில்லை ஒடித்து. வில்ல ஒடிச்சாருன்னா என்ன ஆகும்? சண்டை இருக்காது. வில்லை உடைத்து ஈட்டியை உரிக்கிறார். ஈட்டி வரை எப்படி வருமா? முடிச்சிட்டு வருமா? ரதங்களை வெறுப்பினா சுட்டு இருக்கிறார். இந்த மூணை பண்ணியாச்சுன்னா எந்த ராஜாவாலையும் சண்டைக்கு போக முடியாது. போலான்னு பார்த்தா ஓடுறதுக்கு ரதம் இருக்காது. சரி, ரதம் இருக்குன்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தா ஓடுறதுக்கு வில் இருக்காது. அப்புறம் ஈட்டியும் இருக்காது. அப்படி என்ன கம்ப்ளீட் பீஸ், ஒட்டுமொத்த சமாதானம் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. ஒட்டுமொத்த சமாதானம் உலகத்துக்கு வரணும்னா முதல்ல யாருக்கு சமாதானம் வரும்? இஸ்ரவேலுக்கு. இஸ்ரவேலுக்கு முன்னாடி யாருக்கா சமாதானம் வர வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? அந்த சவுண்ட் எப்படி போகுது? எனக்கே நீங்க பேசுறதுக்கு சவுண்ட் தான் போகுது. அவங்களுக்கு முன்னாடியே சமாதானம் யாருக்குன்னா நமக்கு. சரிங்களா? சோ இஸ்ரவேலுக்கு சமாதானம் எப்படி வரும்? அவங்க இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரப்ப சமாதானமா வந்தாங்க. ஏன் இல்ல? இல்லைங்கிறது சரியான பதில். ஏன் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரப்ப அவர்கள் சமாதானமாக இல்லை? இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுங்கிறது சரியான பதில். அது அவர் பின்னாடி தான் வரப்போறாரு. நான் கேட்கிறது
இயேசு கிறிஸ்து வரும்போதே அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? ஒரு வசனம் சொல்றீங்களா பார்த்து? அப்படி பெருசா சொல்ல முடியாது. அந்த சமாதானத்தை பத்தி நான் கேட்கறாங்க. அவங்க சமாதானம் இல்லைங்கிறது சரியானது. ஏன் இல்லைன்னா குழியில கிடந்தாங்க. குழியில் இல்ல, குழியில் கிடந்தார். எந்த குழி தெரியுமா? தண்ணி இல்லாத குழியில் கிடந்தாங்க. பாவமா? பாவம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், உனக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்க போறேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் உனக்கு நான் உலக ஜனங்களுக்கு இஸ்ரவேல் உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியை அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் எங்க அடைபட்டிருக்கிறார்கள்? தண்ணீர் இல்லாத குழிகளில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அப்ப சமாதானம் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? இல்ல. ஏன் இல்ல? தண்ணி இல்லாத குழியில கிடக்குறாங்க. கரெக்டா? இப்ப தண்ணி இல்லாத குழியில கிடக்கிற ஜனங்கள் கண்டிப்பா சமாதானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப தண்ணி இல்லாத குழியில் இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னா முதல்ல குழியில இருந்து என்ன பண்ணணும்? தூக்கணும். தூக்குனா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சமாதானத்துக்கு தேவையான கொடுக்கணும். தண்ணி கொடுப்பாங்க. வாசிங்க. நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணேன். உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்ன பண்ணுவேன்? விடுதலை பண்ணுவேன். சோ இந்த இடத்துல யார பத்தி உங்களுக்கு ஞாபகம் வருது? உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொன்னாலே யார்ட்ட ஞாபகம் வராங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஏதோ ஒரு கான்செப்ட சகரியா கிட்ட தேவன் சொல்றாரு. கான்செப்ட் புரியல உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானம் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வர இல்ல. ஏன் இல்ல? குழியில கிடந்தாங்க. கரெக்டா? எந்த குழியில கிடந்தாங்க? தண்ணி இல்லாத குழி. அதனால சமாதானம் இல்லை. தேவன் என்ன பண்ணாரு? அப்படியே விட்டுட்டா குழியோட குழியா போயிடுவாங்க. அவங்க தூக்கி விட்டு அவங்க உடன்படிக்கையின் ரத்தத்தினால சுத்தம் பண்ணாங்க, சமாதானம் கொடுத்தாங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் குழியில இருக்கிறாங்க. அந்த குழியில தண்ணி இல்லை. குழி எதை குறிக்கும்? தண்ணி இல்லாத எதை குறிக்கும்? முதல்ல குழி எதை குறிக்கும் கண்டுபிடிக்கிறது. நம்மளை பொறுத்தவரை குழி எதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரெவலேஷன்ல கடைசியா சப்ஜெக்ட்ல முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது பிட் குழி அதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். குழி குழி நல்லா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. குழி கொஞ்சம் கொஞ்சம் படிக்க செயல்பட முடியாத நிலைமை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் குழிக்குள்ள இருந்தாங்கன்னா எப்படி இருந்தாங்க அர்த்தம்? ஏன் செயல்பட முடியல? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நல்ல குழியா தண்ணி இல்லாத குழியா? நியாயப்பிரமாணம் நல்ல குழியா? அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாதிரி நியாயப்பிரமாணம் நன்மையா இருந்தா ஜனங்கள் தான் அசுத்தமா போயிட்டாங்க. அப்ப ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாத குழினா செயல்பட முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு தேவனுக்கு போய் ரீச் ஆக முடியல. அடுத்தது அவங்களுக்கு தண்ணி இல்லை மீன்ஸ் ஜீவன் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நியாயப்பிரமாணம் ஒருத்தர் கூட ஜீவன் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு இல்லையா? அதைத்தான் நம்ம எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருன்னா ரோமர் 8:3 ரோமர் 8:3 இதான் தண்ணி இல்லாத குழி. மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாணம் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த குழியில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் அப்படி சொல்ல முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் குழிக்குள்ள விழுந்ததுக்கு இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தாங்க. ஏன்னா அதை அவங்களால கடைபிடிக்க முடியல. நியாயப்பிரமாணம் பெர்ஃபெக்ட், கடைபிடிக்க ஜனங்களால முடியல. சோ அதேபடியில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இப்ப குழியிலிருந்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தூக்கணும். நியாயப்பிரமாணத்தால இஸ்ரவேல் ஜனங்களை குழியிலிருந்து தூக்க முடியல. இப்ப எப்படி தேவன் தூக்குறாரு பாத்தீங்கன்னா தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. எதுக்காக அனுப்பி? குழியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தூக்குறதுக்கு. கரெக்டா? எப்ப அனுப்பினாரு? முதலாம் வருகை, இரண்டாம் வருகை? முதலாம் வருகை அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சோ இப்படி மாம்சத்துல அவர் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்னா அவர் எதை சிந்தணும்? அதுதான் சொல்றாரு, உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே உன்னை நான் என்ன பண்ண போறேன்? விடுதலை பண்ணுவேன். எங்க இருந்து விடுதலை பண்றாரு? குழியிலிருந்து. கரெக்டா?
எப்ப முற்றிலும் விடுதலை பண்ணுவாரு? செகண்ட் கமிங். சரியான பாயிண்ட். வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 32. இதுதான் உடன்படிக்கையின் அர்த்தம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 32ஆம் வசனங்கள். இது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்கு? குழியிலிருந்து தூக்கி விடுறதுக்கு. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இது கம்ப்ளீட்டா எங்க வந்துச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்க போற விடுதலை. அதான் புது உடன்படிக்கை. சோ அந்த புது உடன்படிக்கையை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே. அதாவது முதல்ல அவங்க பிதாக்களை எல்லாம் எகிப்திலிருந்து தேவன் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்தாராம். அப்ப அவங்க எதிர்த்தாங்க, கூலியில் இருந்தாங்க. ஏன்னா தேவன் என்ன கொடுத்தாங்க? நியாயப்படுவாங்க. அவர்களோட பண்ணின உடன்படிக்கை அந்த மாதிரி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்து அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள். என்னுடைய உடன்படிக்கை என்ன பண்ணாங்க? மீறி என்ன பண்ணாங்க? அவமாக்கி போட்டாங்க. இப்போ நான் செய்ய போற உடன்படிக்கை அவர்களை என்னோட என்ன பண்ண போகுது? சேர்க்க போகுது. கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்னா, கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ரத்தம் சிந்தாம இவங்க பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. விலங்குகள் ரத்தம் சிந்தப்பட்டப்ப விலங்குகள் ரத்தம் சிந்திட்டே தான் இருந்துச்சு. இவங்க பாவத்துக்கு அப்பப்பதான் மன்னிப்பு கிடைச்சது. இவங்க ரத்தம் சிந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இவங்களுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி அவருடைய ரத்தத்தை கொடுத்து இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறாரு. சோ இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிற ப்ராசஸ்க்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப அப்ளை ஆகுது பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சி. இப்பவே யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா, நமக்கு என்ன தேதி? என்ன தேதி தெரியும் கேட்டா எப்படி சொல்றாங்க? ஏப்ரல் 7. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப? செகண்ட் கமிங்ல ஒரு ஸ்டேஜ். வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அநேகருக்காக, நாட் சர்ச் கிளாஸ். இத பத்தி தனியா சொல்லி படிக்கலாம். இந்த வசனத்தை ஸ்பெசிபிக்கா நம்ம யாரா வேற பாயிண்ட் பேசுறாரு. நம்ம கொடுத்த ரத்தம் மாத்திரமல்ல, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு பாயிண்ட் சொல்றாரு. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் வரப்ப எதுக்குள்ள இருந்தாங்க? ஏன் மேலே ஏறி வர முடியல? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. அப்ப மேல ஏறி பார்த்திருப்பாங்க. மேல ஏறி பார்த்திருப்பாங்க. ஆனா முற்றிலும் மேல வர முடியல. ஏன் வர முடியலன்னா, ஜெயில இருந்தாங்க. எப்படி வர முடியும்? ஜெயில இருந்தாங்க, வர முடியும். வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறையிலே. என்ன சிறையிலே? சிறையில என்ன நம்பிக்கை? அதான் பாயிண்ட். நம்பிக்கை உடைய சிறைகளே எங்க திரும்புங்கள்? அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்ன நன்மை தருவேன்? அப்படின்னா என்ன தேவன் சொல்ல வர்றாரு? சிறையில் இருக்கீங்க, சிறையிலிருந்து வெளியே வாங்க, உங்களுக்கு நான் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன். என்றைக்கே? கரெக்ட். அப்படின்னு என்னைக்கு? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் அப்படின்னா இந்த ஜனங்கள் எங்க இருந்திருக்காங்க? ஒரு விஷயம் கிளியரா புரியும். கண்டிப்பா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருந்திருக்கணும்? சிறையில தான் இருக்கணும். இப்ப என்ன சிறை நம்ம புரிஞ்சா? என்ன சிறை? நம்பிக்கையான சிறை. அவங்க இருந்த சிறை வேற ஒண்ணு இல்ல, நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே வர முடியல. இப்ப தேவன் சொல்றாரு, நீங்க சிறைக்குள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்குங்க. சோ நம்பிக்கையுடைய சிறைகளை, இந்த வார்த்தைக்காதான் நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நம்பிக்கைங்கிறது கட்டாயமா நடக்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுமா, அல்லது நடந்தாலும் நடக்குங்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணுமா? நீங்க சொன்னாலும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ வில் ஆன்சர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்க பண்ணலனா நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஹோப். ஹோப்னா அவ்வளவுதான். டாக்டர் கூட சொல்லுவாங்க, எங்க ஹோப்லாம் முடிஞ்சது. அவ்வளவுதான் ஹோப். ஆனா இந்த இடத்துல சிறைக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து எப்படி தேவன் கூப்பிடுறாருன்னா, நம்பிக்கையுடைய சிறைகள். அது என்ன மீனிங்?
இந்த வார்த்தைக்கு தேவன் நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். நிறைய கமெண்டேட்டர்ஸ் இதுக்கு தனியாவே விஷயங்களை ஒதுக்கியிருக்காங்க. நம்பிக்கையுடைய சிறைகள். சரி, நான் வேற ஒரு விஷயம் கேட்குமா? பைபிள்ல யாராவது கேரக்டர்ஸ் நம்பிக்கையுடைய சிறைகள் இருக்காங்களா? யோசேப், ஸ்தேவான், நமக்கு தெரிந்த பேர்ல எல்லாம் சொல்லக்கூடாது. ஆபிரகாம் நம்பிக்கையுடைய சிறைக்குள் இருந்தாரா? நம்பிக்கையுடைய சிறைகளை வார்த்தை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆயிரத்துக்கு மேபி. சரி, டாபிக் எவ்வளவு வச்சுக்கலாம். இங்க வந்து பாருங்க. இப்போ யார் நம்பிக்கையுடைய சிறைகளை? இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Return to the stronghold. He prisoner of hope. சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு வார்த்தை சொல்றது. hope கிடையாது. prisoner of hope. prisoner of hope அப்படினா நம்பிக்கையுடைய சிறைகள். இந்த வார்த்தையை ஒருவர் பேசிட்டீங்கன்னா நம்முடைய வேதாகமத்துல ஒரே ஒரு முறை தான் hope அப்படிங்கிற வார்த்தை definite ஆர்டிகலா வந்திருக்காங்க. hope. I hope இது நமக்கு புரியுது. நானே படிச்சு சொல்றேன் விளக்கம். This is the only one instance in the Old Testament where the word hope has the definite article. Definite article என்னப்பா? கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம் அர்த்தம். இல்லையா? ஹோப்ங்கிற வார்த்தை கண்டிப்பா நடக்கிறது போடுவாங்களா? ஹோப்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா நடக்கிற வார்த்தைக்கு போடுவாங்களா கேக்குறேன். நிறைய பேருக்கு புரியல போட்டுருக்கு. ஹோப்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா நடக்கிறது போடுவாங்களா? கட்டாயமா போட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நம்முடைய பைபிள்ல ஹோப்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா நடக்குங்கிறது போட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? நம்பிக்கையுடைய சிறைகள். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிறைகளுக்குள் இருக்கும் போதே, நியாயப்பிரமாணத்துக்குள் இருக்கும் போதே ஒரு நம்பிக்கை அவங்க கூடவே இருந்துச்சாங்க. நம்பிக்கை என்ன அர்த்தம்? வெளியே வந்தாலும் இல்லாட்டி. ஆனா இந்த இடத்துல பைபிள் சொல்ற இந்த விளக்கம் என்ன சொல்றா? கட்டாயம் அவங்க சிறையில இருந்து என்ன பண்ணுவாங்க? வெளியே. டெஃபினட் ஆர்டிகல் ஹோப்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல எங்க கிடையாது. ஆனா நம்முடைய பைபிள்ல மட்டும் ஒரே ஒரு முறை ஹோப் என்ற வார்த்தை நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு வேலை யூஸ் பண்ணப்படுது. எதுக்கு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிலிருந்து வருவார்களுக்கு ஹோப் என்ற வார்த்தை கொடுத்திருந்தாலும் இட் இஸ் நாட் ஹோப், 100% இட் இஸ் டெஃபினட் ஆர்டிகல். அதாவது கட்டாயம் அவங்க சிறையிலிருந்து என்ன பண்ணுவாங்க? வெளியில வருவாங்க. சரி, பைபிள்ல உங்களுக்கு தெரிஞ்சு பிரிசனர் ஆஃப் ஹோப் யாராவது என்ன சொல்றீங்க? அவரே சொல்லிடுறோம், நான் வந்து சிறைக்கு போய் கட்டாயமா வெளியே வருவேன்னு சொல்லலாம், இது நடக்கும்னு சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம். Paul was is prisoner of hope. அது அவரே சொல்றாரு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:20. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த காரியத்தை நிமித்தமே கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. கேள்வி கேட்பாங்க. வாசிங்க. இந்த காரியத்தை நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைத்தேன். உங்களை எங்க வந்தேன்? அழைச்சேன். ஏதோ ஒரு விஷயத்தை பேசறதுக்காக கூப்பிட்டுறாமா? அது என்ன விஷயம் கேட்டா இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக. எதுக்காக? இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். இந்த சங்கிலியால் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? இந்த சங்கிலியால் நான் கட்டப்பட்டிருக்கேன். எதுக்காக? இஸ்ரவேலுடைய நம்பிக்கை. இங்கிலீஷ்ல இஸ்ரவேலுடைய நம்பிக்கை வேஸ்டா போமா? அப்போ ஹோப் அப்படிங்கிற வார்த்தையை ஹோப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே இல்லை. பவுல் என்ன சொல்றாரு? நான் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக சிறையில் இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றேன். இது வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்பிக்கை என்ற வார்த்தை வெளியே வந்தாலும் வரலாம், இல்லாட்டி இல்ல. இந்த இடத்துல பவுல் குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை என்ன? கட்டாயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அதுக்காகத்தான் நான் கட்டப்பட்டிருக்கேன். அதுக்கு அவர் கோட் பண்றேன். சரிங்களா? இதே அப்போஸ்தலர் இப்போ இன்னொரு தடவை பேசும்போது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நாம். இது டெஃபினட் ஆர்டிகல் இல்ல. இங்க டிஸ்டர்பான வேல்யூ இருக்கு. பைபிள் வாசிக்கல வசந்த. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன நடந்துங்க? பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. வசனம் இங்கே வந்ததுனால நீங்க இந்த என்ன வார்த்தைக்கு போட்டிருக்கேன்னு கவனிச்சீங்கன்னா,
கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். அப்படின்னா ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ள ஒரு போயிருக்காரு. கட்டுண்டவன் சொல்றது ஒரு சிறைக்கு போன விஷயம் கூட இருக்க கூட அதுல கட்டாயம் என்ன இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போகும். இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா அந்த ஜனங்கள் நம்பிக்கை உடைய சிறைகள் தாங்கிறத தேவன் சொல்றார். சோ நேரம் சந்திக்கு வரலாம். இந்த நம்பிக்கை உடைய சிறைகள் வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்ப பொருந்தும்? இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை. நம்பிக்கை உடைய சிறைகள் வார்த்தை எப்ப பொருந்தும்? இரண்டாம் வருகைக்கு பொருந்தும். ஏங்க நம்பிக்கை இருக்கு, சிறையை விட்டு வெளியே வந்துருக்கீங்கன்னா முதலாம் வருகையில தான் நம்பிக்கை இருக்கும். இரண்டாம் வருகை பத்தி இல்ல சொல்லுங்க. கட்டாயமா நீங்க நம்பிக்கையோட வெளியே வந்துருக்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி. அப்ப எப்ப அவங்க சிறையில் இருந்தாங்க? முதலாம் வருகையில. அப்ப முதலாம் வருகையில என்ன சொல்லணும்னா நம்பிக்கையுடைய சிறைகள். அப்ப எதுல சிறையில் இருந்தாங்க அவங்க? நியாயப்பிரமாணம். எதன் மூலம் தேவனுக்கு விடுதலை கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அதை கொடுக்கும்போது நன்மை எத்தனை மடங்கு கிடைக்குமா உங்களுக்கு? சகரியா 9:12. சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே. என்ன சிறைகளே? நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவீர். என்ன நன்மை தருவேன்? இரட்டிப்பான நன்மை தருவேன். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதலாம் வருகையை விட இரண்டாம் வருகையில டபுள் தி டைம் பிளெஸிங் கிடைக்கும். எப்படி சொல்லுங்க? கண்டிப்பா கிடைக்கும் போது அப்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய வார்த்தை. நம்முடைய ஆர்வம் ரொம்ப நல்லதுதான். பட் எப்படி உலகத்திலேயே ஆசிரியர் போறாங்க, இயேசு கிறிஸ்து எடுத்து போறாங்க. இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்படியே கொஞ்ச நேரம் உள்ள போய் நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜ் போய் ஹீப்ரூல போய் எடுத்தா டபுள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை தான் தமிழ்ல வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்திருக்கு. இந்த டபுள்ங்கிற வார்த்தையோட ஹீப்ரூ வேர்ட் வந்து மிஸ்னே. இந்த மிஸ்னேங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா டபுளா? யோசிங்க. டூப்ளிகேட்னா டபுளான்னு கேட்டேன். போலி. போலி. சரி போலி. ரைட். அப்படின்னா போலிங்கிறது ரெண்டாகாது, ஒண்ணுதான். ஒண்ணு போலினா ஒண்ணுதான் ஒரிஜினல். அப்ப தேவன் டபுள் சொல்றது ஒரு விளக்கத்துல பாக்குறப்ப அது மாதிரியே. டூப்ளிகேட் அது மாதிரியே. எது மாதிரியே? முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் மாதிரியே. அடுத்து இன்னொரு வார்த்தை பாருங்க. the second அதாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்ல, இரண்டாவது ஆசீர்வாதத்தை சொல்றாங்க. நீங்க மட்டும் சிறையிலிருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? இரண்டாவது நன்மை. இரண்டாவது நன்மைனாலே முதல் நன்மை ஒன்று இருக்கு. கரெக்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது நன்மை எது? முதல் நன்மை எது? முதலாவது நன்மை முதலாம் வருகை. டாபிக் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஜெனரிக்கா போக வேண்டாம். நம்பிக்கையுடைய சிறைகள் சொல்றாரு. கரெக்டா? மறுபடியும் இருந்துச்சா? நம்பிக்கையுடைய சிறைகள் சொல்றாரு. சோ நம்பிக்கையுடைய சிறைகள் சொல்லும்போது அவங்க அதுக்குள்ள எங்க இருக்காங்க? சிறைக்குள்ள இருக்காங்க. எந்த சிறைக்குள்ள இருந்தாங்க? நம்ம எப்படி படிச்சோமே. எந்த சிறைக்குள்ள இருந்தாங்க? நியாயப்பிரமாணம். அப்படின்னா தேவன் சிறைக்குள்ள இருக்கிறப்ப சிறைக்கு அவங்க பட்டு போனது காரணமே நியாயப்பிரமாணம். இப்ப சொல்றாரு இரண்டாவது நன்மை தர வேண்டும் அப்படின்னு என்ன வருது? அவ்வளவுதான் சிம்பிள். என்ன அர்த்தம்னா முதல் நன்மை ஒன்று இருக்கு, அடுத்தது இரண்டாவது நன்மை. இரண்டாவது நன்மை ஒண்ணும் இல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் கிடைக்க போற மீட்பு. அப்படின்னா முதல் நன்மை எது? அவங்க சிறைக்குள்ள கொண்டு போனதுதான் நியாயப்பிரமாணம். சோ அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுவும் இதுவும் ஒன்று அல்ல. எது அவங்களுக்கு தேவையான நன்மை பாத்தீங்கன்னா இரண்டாவது நன்மை. இரண்டாவது நன்மை அவங்களுக்கு கிடைக்கும்னா முதல் நன்மை எடுத்து போட வேண்டும். வசனம் கூறுகிறார். இரண்டாவது நன்மை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதல் நன்மை எடுத்து போட வேண்டும். நியாயப்பிரமாணம் வசனம் கூறுன்னு சொல்லுங்க. வசனம் ஈஸியா கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதுனாலே எபிரேயர் புத்தகத்தை காணமே. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகம்
இப்ப வாசிக்க முடியும். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். முந்தினதை என்னங்கிறமா இப்ப சொல்லுங்க. முதல் நன்மை எது, இரண்டாவது நன்மை எது? நியாயப்பிரமாணம் பழசு, எது புதுசுன்னா இயேசு கிறிஸ்து மூலம் அவங்க கிடைக்க போகிற உடன்படிக்கை. ஆங்கிலத்தை பாருங்க. When he said a new covenant, he has made the first obsolete. Obsolete க்கு வார்த்தை என்ன அர்த்தம்? Obsolete. He has made the first one obsolete. முதலாவதை obsolete பண்ணார். obsolete னா அது இருக்கும், ஆனா யாருமே அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அது இருக்கும். That is called obsolete. அந்த முதல் நன்மையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். இப்ப சொல்றாரு, நம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கு இரண்டாவது நன்மை கட்டாயமா கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ சப்ஜெக்ட்ல மறுபடியும் பார்த்து போய் ரீகால் பண்ணிக்கலாமா? முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறைக்கு வந்து என்ன கொடுக்க போறார்? திடீர் கேட்காதீங்க, எல்லாம் பயமா இருக்கு. என்ன கொடுக்க போறாரு? சமாதானம். சமாதானம். சமாதானத்துடைய முதல் ப்ராசஸ் என்ன? முதல்ல கேட்டு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் ப்ராசஸ் என்ன? இனிமேல் கோத்திர வித்தியாசம் அவங்களுக்குள். அடுத்தது அடுத்தது ஒரே ஒரே சரிப்பா. எப்படி அவங்களுக்கு சமாதானம் கொடுக்க போறாருன்னா, குடியில இருந்த ஜனங்களை தூக்கி மேல எடுத்து சமாதானம் கொடுக்க போறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து முதலாம் முறை வரப்ப எது கொடுத்தாங்க? எந்த குடி? மேல வர முடியல. ஏன் மேல வர முடியல? ஜெயில இருக்காங்க. ஜெயில திறந்துட்டு வெளியே வரதுக்கு பர்மிஷன் இல்ல. யார் வந்து திறந்து விட்டு அவங்க வெளியே கொண்டு பர்மிஷன் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனாவது வருகை? முதலாம் வருகை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. முழு நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் வருகை. அப்ப இரண்டாம் வருகையில் இயேசு கிறிஸ்துக்கு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கணும்னா அவர் வந்து முதலாம் வருகையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடியும். அந்த மேசியாவுடைய இம்பார்ட்டன்ஸ தேவன் உங்களுக்கு சொல்றாரு. சரிங்களா? சோ இஸ்ரவேலுக்கு டபுள் அப்படின்னு சொன்னாலே இரண்டாவது தான் நீங்க எடுத்துக்கணும். வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 61 அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு இரண்டத்தனையாய். இப்ப சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. ஒரு காலத்துல நீங்க வெட்கத்துல இருந்தீங்க, இப்ப அத்தனை நாள் நீங்க வெட்கப்பட்டனால உங்களுக்கு பலன் எப்படி வரப்போதாமா? இரண்டத்தனையாய். இப்ப நம்ம எப்படி வச்சுக்கலாம்? ரெண்டாவது என்ன எதை பத்தி தேவன் பேசுறாரு? இயேசு கிறிஸ்து மூலம் அவங்களுக்கு கிடைக்க போற அந்த மீட்பு. உலக ஜனங்கள் எல்லா ஜனங்களோடையும் தேவன் உடன்படிக்கை போடுறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் போற அந்த உடன்படிக்கை தான் பலன் கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்தது லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்கள் பாகத்தில் சந்தோஷம். இதுல என்ன கேட்கணும்னா இது சப்போர்ட்டிவ் வசனம் தான். அடுத்தது அதினிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். என்ன சொல்றோம்? இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு. இப்ப முதல் கிளாஸ் என்ன முடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா இஸ்ரவேலுக்கு சமாதானம் கொடுத்தாச்சு. சமாதானத்தை ரெண்டு வகையை கொடுத்தாரு. முதல்ல வித்தியாசம். இரண்டாவது சிறையிலிருந்து வெளியே வர சிறையிலிருந்து வெளியே வந்த ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமா சமாதானத்தோடு இருக்காங்க. இப்ப சமாதானத்தோடு இந்த ஜனங்களை வச்சு உலகத்துக்கு சமாதானம் போறாரு. எப்படி எப்படி தெரியுமா? சகரியா போய் கேட்டா நல்லா சொல்லுவாரு. சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி. நான் எனக்கென்று. இந்த முதல் லைன் புரியாம அடுத்த பாயிண்ட்ல போக முடியாது. நான் பேசுறது யார்? எனக்குன்னு பேசுறது யார்? அவருக்கே தான். நான் தான் எனக்கு இல்ல. புரியல உங்களுக்கு? கிளியரா இருக்கா? நான் எனக்கு சொல்ற ரெண்டுமே இருக்கா? இப்ப தேவன் சொல்றாரு, நான் எனக்கு என்று யூதாவை நான் ஏற்றி. எப்பிராயிம் இருக்கா பாத்தீங்களா? அதை வச்சு என்ன நிரப்ப போறேன்? இல்ல வில்லேஜ் இல்ல வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழும்ப பண்ணி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். என்ன தேவன் சொல்ல வரான்னு சொல்லுவாரு?
நான் எனக்கு என்று அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவனுக்கு, இந்த ப்ராசஸ் தேவனுக்கு. அப்ப இந்த ப்ராசஸ்ல தேவன் என்ன பண்ண போறார்? படிச்சு பாருங்க. என்ன முதல்ல ஈட்டி முடிச்சு போடுவேன்னு சொன்னாரு, வில்ல எடுத்து ஒடிச்சு வச்சிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? வில் ஆக்குறாரு. அப்படின்னு அர்த்தம் தேவன் யுத்தம் பண்ண போறார். தேவன் யுத்தம் பண்ண போறார். யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணும்? வில்லு வேணும், அம்பு வேணும், ரதம் வேணும். ஆனா தேவன் வில்லு, அம்பு, ரதம் எல்லாம் யாருன்னு சொல்றாரு? மறுபடி யாரும் சொல்ல மாட்டோம். நான் எனக்கென்று யூதாவை நான் இருந்த யூதாவாமா. அடுத்தது எப்பிராயீமிலே வில்லு யாராமா? எப்பிராயீம். புரியுதா? வில்லு யாரு? எப்பிராயீமாமா. அடுத்தது சீயோனே, உன் புத்திரனை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக போறாருன்னா சீயோனா. அடுத்தது உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். உன்னை என்ன யாரு? ஒட்டுமொத்த நேஷன் இஸ்ரேல் என்ன போறாமா? பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். இது என்ன மீன்? ஞாபகம், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களை வச்சு நான் சொல்ல மாட்டேன். சமாதானம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்குது. முதலாம் வரியில, இரண்டாம் வரியில, வெரி கிளியர். இரண்டாம் வரியில என்ன பண்ண போறாரு? இன்னும் கொஞ்சம் யுத்தம் வரப்போகுது. தெரிஞ்சா யுத்தம் வரப்போகுது. யாருக்கு யுத்தம்? யாருக்கு? இஸ்ரேல் மக்கள் இல்ல, நான் எனக்கென்று தேவனுக்கும் சாத்தானுக்கும். கரெக்ட். உலக ராஜ்யங்களுக்கும் வரும்போதா? சோ அந்த யுத்தம் வரும்போது வில்லு யாரு, அம்பு யாரு? எல்லாம் சேர்த்து இங்கிலீஷ் நல்லா இருப்பாங்க. I have bent for me. பெண்ட்னா பெண்ட் நினைச்சுக்கடா. பெண்ட் உன்னதான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா எல்லா உலக ராஜ்யங்களையும் அழிக்கக்கூடிய ப்ராசஸ்ல தேவன் வில்லு யூஸ் பண்ண போறாரு, அம்பு யூஸ் பண்ண போறாரு, பட்டை யூஸ் பண்ண போறாரு. யார் வில், யார் அம்பு, யார் பட்டயம்? கம்ப்ளீட் இஸ்ரேல். இது நம்ம படிச்சிருக்கீங்களே. எல்லா நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நான் கூட்டுவேன். அப்புறம் சகல ஜாதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண நான் கூட்டுவேன் சொல்லிட்டே இருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட். நகரம் பிடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். அப்புறம் பாதி ஜனம் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனம் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். அந்த மீதியான ஜனம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் காட். இவங்க வச்சு என்ன பண்ண அடுத்தது? ஏற்கனவே எல்லா உலக ராஜ்யங்களும் எருசலேமுக்கு எல்லாம் படையெடுத்து வச்சாரு. இப்ப படையெடுத்து வச்ச அத்தனை பேத்தையும் தேவன் திருப்பி அழிக்கணும்னா யாரை வச்சு அழிக்க போறாமா? எப்படி எதை வச்சு அழிக்க போறாமா? வில்லு, அம்பு, பட்டை. வில்லு யாரு? நம்ம யூதா. பட்டை யாருன்னா சியோன். அம்பு யாருன்னு பாத்தீங்கன்னா சோ இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களை வச்சு தேவன் என்ன பண்ண போறாருன்னா கம்ப்ளீட்டா வேர்ல்டு கிங்டத்தை அழிக்க போறாரு. இதெல்லாம் எப்ப நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க முழுசா தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான். பட் கண்டிப்பா கீழ்ப்படிச்சிருவாங்க. மூன்றாம் உலக போருடைய மிட் பாயிண்ட்ல. மிட் பாயிண்ட் நான் சொல்றது முற்பிதாக்குடைய உயிர்த்தெழுதல் வந்துருச்சு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படுது. கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிச்சாச்சுன்னா அடுத்தது கீழ்ப்படிச்ச ஜனங்களை வச்சு உலகத்துக்கு தேவன் சமாதானம் கொடுத்துருவாங்க. கரெக்டா? எனக்கு ஒரு பொருள் கீழ்ப்படிய வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு ஒரு பொருள் கீழ்ப்படிய வரைக்கும் நான் யூஸ் பண்ண முடியாது. ஆனா தேவனுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்ச உடனே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை யூஸ் பண்ண போறாரு. எதுக்குன்னா உலக ராஜ்யங்களை அழிக்கிறது. உலக ராஜ்யங்களை அழிக்கிறதுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னா வில்லா, அம்பா, பட்டயமா யூஸ் பண்றோம். அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய வில்லு யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களா. இருக்கிறதுலே பெரிய அம்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களா. இருக்கிறதுலே பட்டயம் யாருக்கு பெரிய பட்டயம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல். அந்த கடைசி வார்த்தை படிச்சு பாருங்க. பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல் ஒரு பட்டயத்தை நான் நடத்துவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய பவர் பூமியில் இருக்கிற எல்லா பராக்கிரமசாலியின் பவரை விட மேல அப்படி கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது தான் என்ன நடக்கும்னா சகரியா 9ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரை வாசிங்க. சகரியா கடைசி பாட்டு. இது அவங்க
இஸ்ரேல் ஜனங்கள் சமாதானம் பெற்று மேசியாவை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு வந்து தேவனுக்கு கீழ்ப்படியிருப்ப இந்த ஜனங்களை வச்சு தேவன் என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ப்ராசஸ் போடு. வாசிங்க. சகரியா 9 வசனம் முதல் 17 வசனம் முடிய. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். எவர்கள் பட்சத்தில்? இஸ்ரேல் ஜனங்கள் பட்சத்தில் தேவன் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். யாருடைய அம்பு? யாருடைய அம்பு? தேவனுடைய அம்பு. தேவனுடைய அம்பு யார்? இஸ்ரேல். அன்பு இல்ல, அம்பு யாருன்னா இஸ்ரேல். எப்படி புறப்படுமா? மின்னலை போல புறப்படும். அடுத்தது கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென்திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். அப்ப ஆண்டவர் நடந்து வருவார். எப்படி? சுழல் காற்று எங்கேயும் தென் திசை சுழல் காற்றோட கர்த்தர் புறப்பட்டு வருவார். எங்க வருவாரு? தென் திசைக்கு வருவார். அடுத்து சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். இது யாருக்கு? இஸ்ரேலை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவர்னர்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவரிப்பார்கள். குடித்து கழிப்பினால் ஆரவரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளை போலவும் நிறைந்திருப்பார்கள். எப்படி இருப்பாங்க இஸ்ரேலர்கள்? பானபாத்திரங்கள் போலவும். இப்போ பலிபீடத்தின் கோடியில தமிழ் மிஸ்டேக். கொடினா கொம்பு. பலிபீடத்தின் கொம்பு மாதிரி இருப்பாங்க. ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு நல்ல ப்ராசஸ் மாதிரி தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் அவர்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். இது யார் பத்தி பேசுகிறது? அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் எவர்கள்? இஸ்ரவேலர்கள். அப்போ கொடி இருக்கு, அந்த கொடியில கிரீடம் இருக்கு, அந்த கிரீடத்தில் என்ன பண்ணிருப்பாங்கமா? பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அதை பார்த்து சொல்லுவாங்க நம்ம ஜனங்கள்லாம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். புது திராட்சரசம் கன்னிகைகளையும். இது ஒரு அழிவு பத்தி சொல்ற மாதிரி இருக்கா? ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. மிஸ்டேக் பண்ணாதீங்க. இது என்ன அருமையான பத்தி? இது அழிவு பத்தி சொல்றதா ஆசீர்வாதம் பத்தி சொல்றதா? அழிவு கூட்டுக்கு ஆசீர்வாதம். அவங்க பாருங்க, 100% ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அவர்கள் பட்சித்து அவர்கள் பட்சித்து எவர்கள் பட்சித்து? அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். இப்போ உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் தரேன். இது ஆசீர்வாதமா அழிவா? எப்படிலாம் பதில் சொல்றது ஒரு திறமை இருக்குன்றத நம்ம திருச்சியோட டீச்சர் தவிர யாராலையும் சொல்லுங்க. ஒரு அழிவுக்குள்ள ஆசீர்வாதிங்க, அப்புறம் அழிவுக்கு ஆசீர்வாதிங்க. ஒரு குரூப் கழிவாம ஒரு குரூப் என்ன ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். 2 விஷயம் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம ப்ராடஸ்டன்ட் பைபிள் நம்பி படிச்சோம்னா இது தெளிவான மீனிங் கட்டாயம் கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமா 15 வசனம். அதனால என்ன பண்ணீங்கன்னா ஹோம்ஒர்க் வீட்டில் போய் இந்த 4 வசனமா 4 வசனம் எந்த அதிகாரம்? சகரியா அதிகாரம். சகரியாவில 9ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் இருக்கிற வசனத்தை என்ன சொல்ல வருது? நான் ஒரு குழு மட்டும் கேட்டு அந்த டைட்டில் தந்துறேன். இது எப்ப நடக்கிற விஷயம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை தேவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா ஒப்பு கொடுக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இது என்ன படிச்சு வரீங்களா? நானே படிச்சு வந்துருக்கலாம். சரி, நீங்க அட்லீஸ்ட் வசனத்தை படிச்சு நான் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. இது அழிவை பத்தி சொல்றதா ஆசீர்வாதம் சொல்றதா? சரிங்களா? அடுத்த வாரம் நான் மீண்டும் சொல்லிக்கலாம். தேவன் மனிதரின் ஆசீர்வாதத்தை